ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இது நம்ம மை ஆர்ட்ஸ் வீல். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய ட்ராயிங் தான் என்னோடது. ஸோ ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து மறுபடியும் போடலாமின்னு ஒரு ஐடியா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் ட்ராயிங் தான். ஸோ இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார், அது வேறு விஷயம். ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அவுட்லைன் போகுது, கிரிட் மெத்தடில் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும். மோரோவர் பிகினர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற இந்த கிரிட் மெத்தட் தான். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லோரும் ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க, பட் யாரும் அந்தளவுக்கு டீப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் அது எப்படின்றது கிளியர் கட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் கிரிட் மெத்தடில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் லைன் போடுறோம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுக்க போகிற பிக்சர்ஸ் பொறுத்து நம்ம பிகினராக இருக்குமா இல்லை ப்ரோ லெவலில் இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க, அதுதான் பெட்டர். ஸோ ஒவ்வொரு லைன் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம பேப்பரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 சென்டிமீட்டர் நம்ம 3 சென்டிமீட்டர் வச்சு இப்போ நம்ம இந்த கோடை போட போகிறோம். ஸோ இந்த கோடு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலை கொஞ்சம் அசைஞ்சிருவோம், இல்லை ஏதாவது பண்ணிடுவோம், மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்டான சென்டிமீட்டரில் தான் நம்ம கோடு போடுறோமா அப்படின்றது. ஸோ செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாக்ஸாக கோடு போட்டுனே வரணும். நம்ம இந்த கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனி ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கிரிட் மெத்தட் போட்டிங்கனாலே வரும். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வரைய போகிற இமோஜி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா அதில் இருக்க கிரிட் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பாக்ஸஸ் வருதுன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வரணும். ஸோ அது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு உங்கள் விருப்பம் தான். அது 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எவ்வளோ வச்சுக்கலாம். மினிமம் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் முடிஞ்சிடும். ஸோ 2 சென்டிமீட்டர் இருக்கும்போது பாக்ஸஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோடு இன்னும் சின்னதாக வச்சிங்கன்னா உங்களால் அந்தளவுக்கு டீட்டெயிலாக வரைய முடியும். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்ப பெரிய பெரிய பாக்ஸ் இருக்கும்போது உள்ளே வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன பாக்ஸஸாக போட்டுக்கிறது பெட்டர். ஸோ ஸ்டார்டிங் 2 or 3 சென்டிமீட்டர் வச்சு போகிறோம். நம்ம இப்போ 3 சென்டிமீட்டர் இந்த ட்ராயிங் வரைச்சிட்ருக்கோம். ஸோ 3 சென்டிமீட்டர் நம்ம கோடு போட்டு ஒவ்வொரு பாக்ஸை செக் பண்ணிகிட்டே வரும். கரெக்டாக 3 சென்டிமீட்டர் 4 பக்கமும் இருக்கா அப்படின்றது செக் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு பாக்ஸஸை நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரும். ஜஸ்ட் நம்ம கலரிங் பண்ணுவோம்ல சின்ன வயசில், அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாக்ஸஸாக ஃபில் பண்ணி ட்ரா பண்ணிகிட்டே வரோம். ஸோ எல்லாம் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடித்தோமா, வாட் எவர் இட் இஸ், நம்மகிட்ட சார்கோல் பென்சில் எது இருந்தாலும் அதை வச்சு டார்க்கர் ஏரியாவில் நம்ம லைன்ஸ் வரைய ஆரம்பிக்கிறோம். ஸோ மஸ்ட்டு ஐ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டாலும் நம்மளுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏருக்கு போயிடலாம். ஸோ ஏர் பண்ணி முடிச்சுட்டு டார்க்கர் ஏரியாலாம் சார்கோல் பென்சில் ஒரு 10B பென்சில் கார்பரேட் பென்சிலை வச்சு நம்ம அழகாக ஷேட் பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ பிளெண்டிங்க்கு நம்ம நார்மலாக பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணலாம், இல்லை மேக்கப் ப்ரஷ், நார்மல் ப்ரஷ் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் நார்மல் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நான் இதில் பெயிண்டிங் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் இதில் இடத்துல பெயிண்டிங் யூஸ் பண்ணி ஸோ கொஞ்சம் கிளியரிஸ்டிக்காக அழகாக இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஓரளவுக்கு கிளியராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ட்ராயிங் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்க்க இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.